வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்க ராசியில ராசிநாதனை தாண்டி 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிறார். சந்திர பகவான் 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல செல்லும் போதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு காசு செலவாகும். இது நார்மலாக உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால வியாழக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் செலவு இருக்கும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. அவர் கொஞ்சம் அதை தாண்டி முடித்தாதான் உங்களுக்கு செலவு கம்மியாகும், வரவு கொஞ்சம் ஜாஸ்தி வரத்துக்கு வாய்ப்பு இந்த வாரத்தில் தெளிவாக தெரியும். 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது உங்கள் ராசிநாதனே பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் அப்படிலாம் ஒன்றும் கை விட்டுற மாட்டார் உங்கள் குரு, கவலைப்படாதீங்க. எப்படியான வீட்டுக்கு தேவையான பணங்கள் வந்துடும். படிக்காத குழந்தை படிக்க ஆரம்பிச்சிடும். வேலைக்கு போன குழந்தை சம்பாதியத்துக்கு வந்துடும். புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். இடமாற்றத்தை எதிர்பார்த்திருக்கு, இடமாற்றம் கிடைப்பதற்கான வாரமும் இதுதான். சம்பள உயர்வு எதிர்பார்த்திருக்கேன் சார், கிடைக்குமா? கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க, குழந்தை ரிலேட்டடான ரிசல்ட் நல்லா இருக்குமா? பாசிட்டிவ். புதிய வரவு இருக்கிறது, குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கிறது. இந்த பெண் பார்ப்பது, வரன்கள் பார்ப்பது, இதெல்லாம் அமையும். புதிய விதத்தில் நீங்கள் தொழிலிலும் மாற்றங்களை செய்யக்கூடிய உத்திகளை கொண்டு வருவீர்கள். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பொருளாதாரத்திலே வசதியை பெருக்குவதற்கும் வீட்டிலே கொஞ்சம் விரிவாக்கம் செய்வது. அந்த ரூமை இடிச்சிட்டு புதுசாக ஒரு ரூம் கட்டணும்னு ஆசைப்பட்றேன், மாடியில் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி போட்டிருந்தேன், சின்னதாக ஒரு கட்டடம் பண்ணணும்னு பார்க்குறேன், மாடு வாங்கி பால் கறந்து வியாபாரம் பண்ணணும் ஆசைப்பட்றேன். இப்படி சில ஆசைகள் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் சரியாகும் சார். சின்னதாக ஒரு ஆட்டோ வாங்கியிருக்கேன் சார், ஒரு டெம்போ வாங்கியிருக்கேன், 407 குட்டியான வாங்குறேன் சார், என் வியாபாரத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன் சார். இதெல்லாம் நடக்கும். போர்வெல் போடுறதுக்கு நான் இன்ஜினியரிங் பார்த்துட்டேன் சார், நான் இதெல்லாம் இப்போ போர்வெல் போடுறேன். நிறைய இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த போர்வெல் கான்ட்ராக்ட்லாம் பண்ணுவாங்க. இப்போது பூமி நோண்டி தண்ணி எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறத போய் இறங்கி அதில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை செய்ய போகிறீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆல்மோஸ்ட் இந்த ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் கான்ட்ராக்ட்ஸில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல பைசா வரவை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைப்பது. அப்போது பணம் வரவு டக்கு டக்கு டக்குன்னு வரும். ஹோம் லோன் கேட்டேன் கிடச்சிடுத்துன்னு சொல்லுவீங்க, இண்டஸ்ட்ரி லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நடக்க போகுது. அப்போ நல்லது நடக்க போகிற ஒரு சூழ்நிலையை தான் இந்த வாரம் நல்லா காட்டுது. உங்கள் ராசியிலேருந்து 12ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி. அதனுடைய தேவதை யாருன்னு பார்த்தா செவ்வாய். அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல பார்க்குறார். அவர் 8ஆம் இடம்ங்கிறது நார்மலாக அவ்வளோ நல்ல இல்லை. ஆனால் தன் பார்வையாலே தைரியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை அவர் வைப்பார். அதனால் முயற்சி செய்யணும்னு எண்ணமே வரணும் இல்லைங்களா? முதல்ல அந்த எண்ணத்தை உங்களுக்கு ஊண்டி வைப்பார். அதனால் நீங்கள் கொஞ்சம் நகர்ந்தால் தள்ளி விடுறதுக்கு 2 பேர் அழகாக நல்லபடியாக முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணக்கூடியது இந்த செவ்வாய். சனி பகவான் தன்னுடைய பார்வையாலே உங்கள் ராசியை பார்த்திருந்தாலே அர்த்தமம் அப்படிங்கிற இடமா இருந்தாலும் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய மீன ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய சனி பகவான் ஆனதாலே நீங்கள் எப்படிலாம் யோசித்து நிதானித்து செய்கிறீங்களோ அந்த காரியங்களெல்லாம் தெளிவாக முடித்து கொடுக்கறதுக்கு அவங்களை ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா லாபத்துக்குரியவரோடு சேர்ந்திருக்கிறார், சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறாருங்கிற போது, ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற போதும் உங்களுக்கான தெளிவை முதல்ல நீங்கள் புரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களாக பண்ணீங்கன்னா சூப்பராக பைசா கொடுத்து போயிடுவார். நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, 3, 4 என்ற இலக்கங்கள் உங்களுக்கு சூப்பராக அமையப்போகிறது அப்படின்னு. 3ஆம் இடம் அப்படிங்கும்போது கருப்பு வெள்ளை அப்படிங்கிற இந்த சனீஸ்வர பகவானுடைய
அந்த நிறத்தை எடுத்துக்கொள்வதும் ஆஞ்சநேய சுவாமி வழிபடுவதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் நல்ல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன்.